பழந்தமிழனின் குடிவழி பட்டியலை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது சிந்துவெளி சமவெளியில் திராவிடத்தினுடைய முதல் மொழி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு திரமிழா அப்படின்னு பேர். அதான் திராவிடம். அந்த திரமிழா அல்லது திராவிடம் என்பது இவ்வாறு பிரிகிறது. அதாவது கு, பிராகி, பழஞ்சிங்களம், நமது சங்கத்தமிழ், கோண்டி, துளு, மால்டோ, ஒரான் என்று இந்த திரமிழா என்று சொல்லக்கூடிய திராவிடத்திலிருந்து பிரிந்த மொழி. அதோடு முதல் கன்னடமும் பிரிந்திருக்கிறது. ஆனால் இந்த சங்கத்தமிழ் என்ன ஆகுது அப்படின்னா, அது நமக்கு எப்படி பிரியுது அப்படின்னா, செந்தமிழ் அப்படின்னு பிரியுது. செந்தமிழ் அப்படின்னு பிரியுது. அந்த செந்தமிழ் தான் ரெண்டாக பிரிஞ்சு தமிழாகவும் மலையாளமாகவும் பிரியுது. மலையாளம் என்று பிரியுது. முதல் கன்னடம் எப்படி ஆகுது அப்படின்னா, பழங்கன்னடமாக மாறுது. முதல் கன்னடம் பழங்கன்னட மொழியாக மாறுகிறது. அந்த பழங்கன்னட மொழியிலிருந்து தான் தெலுங்கு பிரியுது. அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கன்னடம் பிரியுது. அதுக்கு அடுத்து குடகு பிரியுது. எல்லாம் திராவிட மொழிகள் தான். அப்போது பழந்தமிழனுடைய குடிவழி பட்டியல்னு பார்த்திங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து அல்லது சிந்து சமவெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மொழி திரமிழா, திராவிடம் அப்படின்னு பேர். அது கு, பிராகி, பழசிங்களம், சங்கத்தமிழ், கோண்டி, துளு, மால்டோ, ஒரான் என்று முதல் கன்னடம் என்று பிரிந்து, அந்த சங்கத்தமிழானது செந்தமிழ் என்று பிரிந்து, அந்த செந்தமிழ் தான் தமிழாகவும் மலையாளமாகவும் பிரிகிறது. முதல் கன்னடம் பிறகு பழங்கன்னடமாக மாறி, அதாவது பழங்கன்னட மொழியாக மாறி, அந்த பழங்கன்னட மொழியிலிருந்தான் தெலுங்கு, கன்னடம், குடகு போன்ற திராவிட மொழிகள் கிடைத்தன. ஏற்கனவே திரமிழாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கோண்டியோ, துளுவோ, மால்டோவோ, ஒரானோ அல்லது ராசுமகாலோ அவையெல்லாம் அவ்வாறே பேசப்பட்டு, அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணிக்கையினுடைய சிறப்பு குறைய ஆரம்பித்து மக்களுடைய பேச்சு மொழியானது குறைய ஆரம்பிக்கிறது. இதுதான் பழந்தமிழ் குடிவழி பட்டியல். உங்களுக்கு இது மிக மிக முக்கியமானது, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.